ஆக்சுவலா இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்றாரு. லாஸ்ட் டைம் அந்த கோயில வச்சு பேசணும்னு சொன்னாரு. நிறைய விஷயங்களை நான் கேரளா வந்து இந்த கேரளா இவ்வளவு தூரம் நான் இருக்கிறேன் அப்படின்னா முக்கியமான காரணம் நல்ல ஜனம் தான். அதாவது எனக்கு அந்த டைம்ல நான் எதிரியா பார்த்தேன். ஏன்னா எதிரியா பார்த்தாங்காட்டி தான் இந்த இடத்துல என்னால் நிக்க முடிஞ்சது. எதிரியா பார்த்தேன். ஆனா அவரோட விஷயங்களை ஃபாலோ பண்ண அவர் எப்படி பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு, கேரம்ல வந்து கேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்களை அப்படி நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அதனால சொல்றேன், அவர் சொல்றது கூர்ந்து கவனிச்சுங்க. நல்லா அவரோட வயசு லாஸ்ட் டைம் பேசின விஷயம் ரொம்ப ரொம்ப சொல்றாரு அற்புதமான விஷயங்கள். கோச்சுங்கிற இடத்துல இருந்து நான் கோச் பண்ணிருக்கேன். அந்த விஷயம் நிறைய குழந்தைங்க சொல்லியிருக்கேன். அவர் எவ்வளவு டெடிகேஷனா அவர் இருந்தாரு, இப்ப இருக்கும் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாரு. அது கொஞ்சம் தயவு செய்து நான் எதிர்பார்க்கிற எல்லா நல்ல பேரும் கேட்டு பயன் பெற்று கோவை மாவட்ட கேரளத்துக்கு பெரிய பேர் எடுத்துருக்குங்க. இப்ப நம்ம இந்த மேட்ச் டோர்னமெண்ட் போடுறோம்னா இது எனக்காகவோ இல்ல யாருக்காகவும் பண்ணல. அதே மாதிரி ரத்தனகுமார் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பாராட்டு கொடுங்க. அவருக்கு நான் கூட ஸ்ரீகாலத்துல என்னுடைய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் நல்லா இருக்கணும், என் கேரம் பிளேஸ் நல்லா இருக்கணும், இவங்களோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்ரீகாலத்துல ஒரு செக்ரட்டரி இருந்தேன். அந்த இடம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணலாம். அது கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அவருக்கு எந்த விதமான பொறுப்பு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் எந்த விதமான பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி அவங்களோட பையன் ஹரிகரன் வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணும் அந்த ஆசை எல்லா அப்பாவுக்கும் இருக்கும். ஆனா சத்தியமா சொல்றேன், ஹரிகரனுக்காக தான் இந்த மாதிரி இடமெல்லாம் அவர் சூஸ் பண்ணாருங்கிறத நான் ஏற்றுக்க முடியாது. அவர் அப்படி பண்ணவே கிடையாது. பண்ணது எல்லாமே எல்லாத்துக்காகவும். சொல்ல போனா அகர்சன் சூரியகிருஷ்ணன், இளங்கவன், தாமோதரன், அதுக்கு இதுக்கு முன்னாடி அக்ஷய் குமாருக்கு முன்னாடி பேட்ச்ல இருக்க அத்தனை பிளேயர்ஸுக்கும் இப்ப அக்ஷய் குமார், பரணிதரன், நவீன், லோகேஸ்வரன், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க, சுபர்ணா, சுனித்ரா, பிரீத்தி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பலன் பெறணும். எப்படி பலன் பெறணும் கேட்டீங்கன்னா, நிறைய மேட்ச் போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க மேட்ச் ஃபீலிங் போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட்ல தான் அவர் இந்த இடத்த வந்து வாடகைக்கு சொந்தமா அவரோட பணத்துல வாடகைக்கு எடுத்து தளம் போட்டு, இது யாருக்குன்னா எனக்காக இல்ல, உங்களுக்காக, நீங்க விளையாடணும், நீங்க ஜெயிக்கணுக்காக இந்த தளம் போட்டு அவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி லைன் எடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து எந்த பைசாவும் அவர் கை போய் சேரப்போதே கிடையாது. ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் அவருக்கு வந்து நீங்க நடிக்கலாம், வார வாரம் அவருக்கு வந்து வருமானம் வந்து அதெல்லாம் நடக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், கேரளோட சத்தியமா சொல்றேன், அவருக்கு எந்த வருமானமும் கிடையாது. அவரோட கை காசத்துல போகுது, அவர் உழைப்பும் சேர்ந்து போகுது. ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா எல்லாம் நீங்க தான். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சீங்கன்னா கோவை மாவட்ட கேரளத்துக்கு பேர் ஒரு நோக்கம். என் குழந்தைகள் இந்த கோவை மாவட்டத்துக்கு அத்தனை பேர் என் குழந்தைங்க, அத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் தான் அவர் பண்றாரு. அவருக்கு பெரிய பாராட்டு நன்றி. அவருக்கு நன்றி, அவங்க அப்பாவுக்கு நன்றி. எல்டிசி அவங்க வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி முயற்சியில பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்வா அவர் வந்து நிறைய உதவி பண்றாரு. ராஜ்குமார் வந்து மறைமுகமா ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. எல்டிசி உண்மைக்கு நிறைய கேரக்டர் பிளேயர்ஸ் இருக்கு. அண்ணனுக்கு நல்லா தெரியும். இங்க விளையாடுற பிளேயர்ஸ்ல நாங்க அப்பா அண்ணன் எனக்கு சீனியர். அதுக்கு முன்னாடி இருந்தே இப்ப எல்டிசி ஒரு பெரிய பேரான கிளப். எல்லா பிளேயர்ஸும் இப்ப நான் கூட என்ன சொல்லியிருக்கேன், உங்க விளையாடுறதுக்கு அத்தனை பிளேயர்ஸ் அருமையா காயம் போடுறது, நல்லா விளையாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கிளப் அதுக்கு தொடர்ச்சி ஒரு முன்னெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. அவர் ரத்தனகுமாருக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாரு. தனியா ஒவ்வொரு டைமும் நம்ம செல்வா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றது, பிரைஸ் கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதே மாதிரி எல்டிசி எனக்கு மனமாக நன்றி தெரிவித்து இந்த இடத்த கொடுத்து நன்றி தெரிவிச்சுட்டேன். என்னுடைய கேரம் மாசான், என்னுடைய கேரம் குரு, நான் எப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன, கோவை மாவட்டத்துக்கு கேரம்னா ஒரு அடையாளத்தை கொடுத்தவர். கோவை மாவட்டத்தோட சொத்து அவரு. எனக்கு எப்பவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் தாய் தாளத்துக்கு ஈக்குவலா பிடிக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அவரை வந்து பேச அழைக்கிறார்.